வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் பூரண கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா செஞ்சு நமக்கு பல மணி நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாகவும் விரிசல் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. நான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வீடியோக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வரைக்கும் கொழுக்கட்டையே செய்ய தெரியலனாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் நல்ல சாஃப்டான சூப்பரான கொழுக்கட்டை நீங்கள் செய்யலாங்க. இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எள்ளு யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 தடவை அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் மண் கல் இருக்கும். 2 தடவை அலசிட்டு ஃபில்டரில் வடிகட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது ஸ்வீட்டுக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பாகு வெல்லம் கூட யூஸ் பண்ணலாங்க. பாகு வெல்லம் யூஸ் பண்ணும்போது மண் தூசி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணி நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பூரணம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேர்க்கடலையும் எள்ளும் நம்ம வறுத்து ரெடியாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்புக்கு 1/4 கிலோ அளவு இருக்கும். நீங்கள் கடை மாவும் யூஸ் பண்ணலாம். கடை மாவு வீட்டில் அரைச்ச மாவு எந்த மாவாக இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல மாவு சூடு ஏறணும் தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறி இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. ஒவ்வொரு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு மாறும். கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் எடுத்திருந்த பச்சரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு சரியாக இருந்தது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை நமக்கு பல மணி நேரம் ஆனாலுமே விரிசல் இல்லாமல் வரத்துக்கு நான் இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுபடும். அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம மாவை கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாங்க. சூடு ஆறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்திருக்கு. நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை அச்சு எதுவுமே பயன்படுத்தாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம செய்து காட்டுறேங்க. உங்கள்கிட்ட வாழை இலை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாங்க. அது ரொம்பவே ஹெல்த்தி. என்கிட்ட வாழை இலை இல்லைங்க. நான் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸில் மாவு நடுவில் வச்சு மேலே இன்னொரு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான பிளேட் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. நமக்கு நடுவில் பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா பக்கமே சமப்படுத்திட்டு நாம் இன்றைக்கி ரெடி பண்ண பூரணத்தை நடுவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக இது போல் எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கவராகி வரும். அவ்வளோதான், நம்ம விரிசல் இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட கொழுக்கட்டை மோல்டு இல்லாமலேயே சூப்பராக நம்ம இந்த கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கையிலேயே உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை செய்து காட்டுறேங்க. ஒரு சின்ன மாவு எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணி
ஒரு சின்ன கப் ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். பூரணத்தை வச்சு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் செய்யலாம். தேங்காய் பூரணம், கடலைப்பருப்பு, வெல்லம் சேர்த்த பூரணம். நாம் இன்றைக்கி செஞ்ச பூரணம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மோல்டு வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். மோதக அச்சு எடுத்துருக்கேங்க. நம்ம மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு அது ஒட்டாமல் வரும். இப்போ உள்ளே நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. உள்ளே மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு அச்சியோடு நல்லா ஒட்டி வரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை சேர்த்துட்டு மேலே ஒரு சின்ன மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோதகச்சியில் நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதால நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா மோதகமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே இதே போல் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லா மாவுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே ஒரு பிளேட் வச்சு பிளேட்டுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கலாங்க. வாழை இலை இருந்ததுன்னா நீங்கள் வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி க்ளோஸ் பண்ணி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதான் நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்டான பூரண கொழுக்கட்டை இப்போ ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். விரிசல் இல்லாமல் இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.